வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கோடங்கிபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்டது மேற்கு ராககவுண்டம் பாளையம். இந்த கிராமத்தில் பிரதான தொழில் விவசாயம். இந்த ஆண்டு பருவமழை பொய்த்து வருவதால் மழை பொழிய வேண்டி இந்த கிராம மக்கள் ஒன்று கூடி நூதன வழிபாடு முறையை மேற்கொண்டனர். அதன்படி அங்குள்ள ராஜவிநாயகர் கோவிலில் அம்பலக்கூத்தான தேசிங்கராஜாவுக்கும் தேவநாயகியான பஞ்ச கல்யாணிக்கும் திருமணம் செய்து வைக்கும் வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கூடியிருந்த பொதுமக்கள் அனைவரும் அட்சதை தூவி மணமக்களை வாழ்த்தினர். தொடர்ந்து மழைச்சோறு எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னோர்கள் மேற்கொண்ட இந்த வழிபாட்டின் பயனாக நல்ல மழை பெய்யும் என்று நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் கூறினர். பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேற்று திண்டுக்கல் மாவட்டம் ராமலிங்கப்பட்டியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பாதாள செம்பமுருகன் கோவிலில் இருக்கும் காவல் தெய்வமான சங்கிலி கருப்புவை தரிசனம் செய்தார். பின்னர் பாதாள செம்பமுருகனுக்கு 8 கருங்காலி மாலை சாற்றி வழங்கினார். கோவில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் அங்கிருக்கும் நூலகத்தை பார்வையிட்ட அமைச்சர் கோவில் நிர்வாகத்தை பெரிதும் பாராட்டினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருமலையராயன்பட்டியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ அலமேலுமங்கை தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஸ்ரீ அலமேலுமங்கை தாயார் திருக்கல்யாணம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு பெருமாள் தாயார் திருக்கல்யாண வைபவம் நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக வைதிக முறைப்படி ஊஞ்சல் மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியை தொடர்ந்து கங்கணம் கட்டுதல், புது வஸ்திரம் சாற்றுதல், மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பிறகு சக்கர ஆரத்தி, கோபுர ஆரத்தி, சோடச ஆராதனை, பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகாதீபாராதனை காட்டப்பட்டது. புரட்டாசி மாத பெருமாள் தாயார் திருக்கல்யாண உற்சவத்தில் ஆலய அறங்காவலர் குழுவினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெருமாள் திருக்கல்யாணத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது.
கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி விஸ்வகர்மா ஜெயந்தி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிலையில் பூந்தமல்லியில் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினை கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் ஆச்சாரியார்கள் ரவி, அமரேசன், வாசு, சம்பத் ஆகியோர் தலைமையில் இவ்விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கைவினை கலைஞர்களின் பாரம்பரியத்தையும் கலைத்திறனையும் போற்றும் வகையில் மிகவும் உற்சாகத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. சங்க உறுப்பினர்களிடையே ஒற்றுமை, சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் நோக்கில் இவ்விழா நடத்தப்பட்டது. இதில் தமிழர் பாரம்பரிய கலைகளான பரதம், சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. வெற்றி பெற்ற சிறுவர், சிறுமியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை மலனி புதுநகர் ஐயா வைகுண்ட தர்மபதி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் 10வது நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். தினமும் திரியேடு வாசிக்கப்படும். அந்த வகையில் நேற்று முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. திருத்தேரில் ஐயா வைகுண்ட தர்மபதி எழுந்தருளி மணலி புதுநகர் பகுதியில் திருவீதி உலா வந்தார். விழாவின் 10வது நாளான இன்று இந்திர வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் நாம் தமிழர் கட்சி சீமான் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். மக்கள் அவருடன் சேர்ந்து புகைப்படங்களை எடுத்துக் கொண்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை கீர்த்தி ஷெட்டி விஐபி தரிசனத்தில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார்.
அவருக்கு கோவில் வளாகத்தில் உள்ள ரங்கநாதர் மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் வேத மந்திரங்கள் போத தீர்த்த பிரசாதம் வழங்கி ஆசீர்வாதம் செய்தனர். இதனையடுத்து வெளியே வந்த கீர்த்தி ஷெட்டியை பார்த்த ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே முதல் நாடு கிராமத்தில் அமைந்துள்ளது எல்லை பிடாரி அம்மன் பீடம். வருடத்திற்கு ஒருமுறை புரட்டாசி மாதத்தில் ஆண்கள் மட்டும் வழிபடும் வினோத திருவிழா இங்கு நடைபெறுகிறது. பெண் வாசனையே ஆகாத பெண் தெய்வம் ஒன்று உள்ளது என்றால் அது எல்லை பிடாரி அம்மன் தான். இதற்கு காரணமாக ஒரு கதையும் சொல்லப்படுவதுண்டு. பெண்களால் துன்புறுத்தப்பட்டு உயிர் நீத்த பெண் ஒருவர் எல்லை பிடாரியாக மாறி ஊரை காத்து வருவதாகவும், மேலும் கிராம மக்களின் கனவில் தோன்றிய பிடாரி அம்மன் ஆண்கள் மட்டுமே வருடம் ஒருமுறை கைக்குத்தல் பச்சரிசி சாதம் செம்மறியாடுகளை வெட்டி பலி கொடுத்து என்னை வழிபட வேண்டும், அப்படி செய்தால் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும், வேண்டுவது கிடைக்கும், இந்த நேரத்தில் அப்பகுதிக்கு பெண்கள் வரக்கூடாது என்றும் கூறியதாக நம்பப்படுகிறது. அதன்படி வருடம் ஒருமுறை ஆண்கள் திருவிழா முதல் நாடு கிராமத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்திருவிழா நடக்கும் தேதி அறிவித்ததிலிருந்து ஒரு வார காலம் இப்பகுதிக்கு பெண்கள் யாரும் வருவதில்லை. இந்த கொண்டாட்டத்திற்காக கிராமத்தில் ஊர் கூடி ஊர் மக்கள் வரி வசூலித்து கடந்த சனிக்கிழமை இரவு 11:40 மணியளவில் ஆண்கள் மட்டும் ஒன்று கூடி கால்படாதவாறு மண் எடுத்து பீடம் அமைத்து ஆடு பலியிட்டு அரிசி சாதம் செய்து அம்மனுக்கு படைக்கப்பட்டது. அந்த பிரசாதத்தை ஆண்கள் மட்டுமே சாப்பிட்டனர். ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் திருவிழாவிற்கு கமுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோர் மலர் மாலையுடன் வந்து எல்லை பிடாரி அம்மனை வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் சார்பில் திருக்கோவில்களை காப்போம் கலந்தாய்வு கூட்டம் தஞ்சையில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழகத்தில் உள்ள கோவில் சொத்தை ஆக்கிரமித்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை என்று உத்தரவிட்ட தமிழக முதல்வருக்கு பாராட்டு தெரிவித்தனர். மேலும் தஞ்சை பெரிய கோவில் கிரிவல பாதையை சீர் செய்து தர வேண்டும் என்றும், பெரிய கோவில் சாலைகள் வாகன போக்குவரத்தால் பக்தர்கள் சிரமப்படும் சூழ்நிலைகள் உயர்மட்ட நடைபாதை அமைத்து தர வேண்டும், புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளம் சுத்தப்படுத்தி குளத்தை தூய்மையாக பராமரிக்க வேண்டும், தஞ்சை மாவட்ட அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆலயங்களில் பணியாற்றும் அர்ச்சகர்களை சுழற்சி முறையில் ஆலயங்களுக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும். இதுபோன்ற தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. மேலும் உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலுக்கு பக்தர்கள் தரிசனத்திற்காக தமிழக அரசு யானை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இதில் திருக்கோயில் கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த தருமபுரம் புகழ்பெற்ற ஸ்ரீ யாழ்முறைநாதர் ஆலயத்தில் தருமபுர ஆதீன மடாதிபதி ஸ்ரீ மாசிலாமணி ஞானதேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் காரைக்காலில் உள்ள திருநள்ளாறு தர்பாராணியேஸ்வரர் கோவிலில் உள்ள சனி பகவான் சன்னிதானத்தில் நேற்று முன்தினம் ருத்ராபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதிலும் தருமபுரி ஆதீனம் 27வது சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் கலந்து கொண்டார். கூவானை ஐயனார் கோவிலில் பிறவி எடுப்பு திருவிழா. சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரியில் உள்ள கூவான கண்மாய் கரையில் பூரணை புட்கலை சமேத ஸ்ரீ கூவான ஐயனார் கருப்பண்ண கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கூவான ஆயக்கட்டுதாரர்களுக்கு பாத்திக்கப்பட்ட கூவான ஐயனார் கோவிலை சுற்றிலும் உள்ள 100 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாய நிலங்களில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. பல 100 ஆண்டுகளாக இந்த பகுதியில் உள்ள கூவான ஐயனாருக்கு புரட்டாசி மாதம் புறவி எடுப்பு திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. முன்னதாக புறவிகள் செய்வதற்கு கடந்த வாரம் குயவர்களிடம் பிடிமண் வழங்கப்பட்டது. வேளார் தெருவில் உள்ள குலாலர் பஜனை மடம் முன்பு உள்ள புறவி பொட்டலில் புறவிகள் தயாரானது. அரண்மனை புறவி ஒன்றும், நேர்த்திக்கடன் புறவிகள் என 3 என மொத்தம் 4 புறவிகள் புறவி பொட்டலில் தயாராக வைக்கப்பட்டது. இந்நிலையில் மாலை மேலதாளத்துடன் ஆயக்கட்டுக்காரர்கள் சாமி அழைத்து புறவி பொட்டலுக்கு வந்து புறவிகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பிறகு சந்திவீரன் குளம் வழியாக சுக்காம்பட்டி சாலை சென்று அங்கிருந்து கூவானக்கரையில் அமைந்துள்ள கூவான ஐயனார் கோவிலுக்கு சென்றடைந்தது. அங்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்கள் வழிபட்டனர். கூவான ஆயக்கட்டுதாரர்கள் மேலத்திரு மற்றும் சிங்கப்புணரி கிராம தெருக்கள் வழியாக சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.
பேராவூர் ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் நூற்றாண்டு விழா மற்றும் தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ வாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் 60ஆம் ஆண்டு மணி விழாவை முன்னிட்டு ஈஷா காவேரி கூக்குரல் நிறுவனர் சத்குரு வழிகாட்டுதல்படி ஒரு கிராமம் ஒரு அரசு மரம் நடும் விழா இன்று துவங்கியது. தருமபுர ஆதீனம் திருமடத்தில் நடைபெற்ற துவக்க விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பேராவூர் ஆதீனம் 25வது குருமகா சன்னிதானம் கலந்து கொண்டு அருளாசி வழங்கினார். விழாவில் தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் பங்கேற்று பேசியதாவது, சிவபெருமான் நஞ்சை உட்கொண்டு விட்டு அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தார். அதுபோல் மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கொண்டு சுத்தமான ஆக்சிஜனை நமக்கு வழங்குகிறது. பண்டைய காலத்தில் இறைவனை மட்டுமே வணங்கி பதிகங்கள் பாடிய நாயன்மார்கள் கூட மரங்களை இறைவனாக வழிபட்டு பதிகங்களை இயற்றியுள்ளனர். நாம் ஒரு கோவில் கட்டி குளமுழக்கு செய்வதை காட்டிலும் அதனால் கிடைக்கும் புண்ணியத்தை காட்டிலும் ஒரு மரம் நடுவது மிகவும் சிறந்தது. மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது சொர்க்கத்திற்கு வழிகாட்டும். மரத்திற்கு தண்ணீர் ஊற்றாதவர்கள் எந்த புண்ணியம் செய்தாலும் அதற்கு பலன் இல்லை, அவர்கள் நரகத்திற்கு போவார்கள் என திருமந்திரம் கூறுகிறது. ஆகவே ஒவ்வொருவரும் ஒரு மரம் நடுங்கள், மரத்திற்கு தண்ணீரை ஊற்றுங்கள், அதுவே சிறந்தது என்றார். தொடர்ந்து ஒரு கிராமம் ஒரு அரசு மரம் நடும் திட்டத்தினை துவக்கி வைத்து 3 கிராமங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அரச மர கன்றுகளை தருமபுர ஆதீனம் 27வது குருமா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வனதுர்கை ஆலய வளாகத்தில் அரச மர கன்றுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வனதுர்கை ஆலய வளாகத்தில் அரச மர கன்றுகள் நடப்பட்டன. சிவன் தான் அமிர்தத்தை உண்ணாமல் நஞ்சை உண்டு நமக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுத்தார், நமக்கென்றால் தேவர்களுக்கு. அதே போன்று மரம் தான் கார்பன் டை ஆக்சைடை சாப்பிட்டுக் கொண்டு நமக்காக ஆக்சிஜனை கொடுத்தது. அதனால் அது சிவன் ஓடு ஒக்கும் என்பது. நாயன்மார்கள் இறைவனை மட்டும் பாடிய நாயன்மார்கள் மரத்தையே கடவுளாக நினைத்து ஒரு பதிகம் பாடியிருக்கிறார்கள். அது குறும்பலா என்று அதற்கு பெயர். நாம் கோயில் கட்டி குடமுழுக்கு செய்வதை காட்டிலும் அதனால் ஏற்படுகின்ற புண்ணியங்களை காட்டிலும் பன்மடங்கு சிறந்தது ஒரு மரம் நடுவது. மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது சொர்க்கத்திற்கு வழிகாட்டும். மரத்திற்கு தண்ணீர் ஊற்றாதவர்கள் எந்த புண்ணியம் செய்தாலும் கூட அது பலனில்லை, அவர்கள் நரகத்திற்கு போவார்கள் என்று திருமந்திரம் காட்டுகிறது. பரவப்படுவார் பரமனை ஏற்றார் இரவலர்க்கு ஈதலை ஆயினும் ஈயார் கரகத்தால் நீராட்டி காவை வளர்த்தார் நரகத்தில் நிற்றீரோ நல் நெஞ்சு நீரே என்று திருமூலர் காட்டுகின்றார். ஆகவே ஒவ்வொரு நபர்களும் ஒரு மரம் நடுதல், ஒரு மரத்திற்கு ஒரு சொம்பு தண்ணீரை ஊற்றுதல் சிறப்புக்குரியது.